கலர்ஸில் இது வரைக்கும் எத்தனையோ பேர் அவங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷனை பற்றி நம்மக்கிட்ட ஹாப்பியாக ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற கிளைண்ட்டை பார்க்குறப்ப நான் இவரை கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்துருக்கேன், அப்படி இருந்தார், அப்படி இருந்தவரா இப்படி ஆகிட்டாரு அப்படின்னு நானே ஷாக் ஆகிற அளவுக்கு பயங்கரமாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகியிருக்காரு. ஸோ இட்ஸ் none other than ராஜ்குமார். ஹாய். ஹாய்ங்க மேம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஆக்சுவலி நானே சொல்லலாம் ரொம்ப நல்லா இருக்கீங்க. ஏன்னா முன்னாடி பார்த்த ராஜ்குமாருக்கு இப்போ பார்க்குற ராஜ்குமாருக்கும் செம்ம டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆப்வியஸ்லிங்க மேம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களை பற்றி இன்ட்ரடக்ஷன் சொல்லுங்கள். என் பேர் ராஜ்குமார். நான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு தான் படிச்சுட்டு இருக்கிறேன். எனக்கு வந்து கலெக்டர் ஆகணுன்னு தான் ஆசை. அது கலெக்டர்னால் வந்து ஆல்வேஸ் எய்ம் டாப் அந்த மாதிரி தாங்க மேம். அது குரூப் 1 தான் பாஸ் பண்ணி போஸ்டிங் வாங்கணும், அது அந்த மாதிரி தாங்க மேம் எனக்கு ஆசை. ஆனால் அந்த மாதிரி எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கிறதுனால என்னுடைய ஹெல்த்தில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறதே நான் விட்டுட்டேன். அது ஸ்டார்டிங்கில் இருந்தே அது என்னென்னா, நான் ஸ்கூல் படிக்கும்போதும் சரி, காலேஜ் படிக்கும்போதும் சரி, நிறைய அவமானங்கள், நிறைய வந்து பழிச்சொற்களால் வந்து நான் ஆளானேங்க மேம். நீங்கள் ஸ்கூல் படிக்கிறப்ப இருந்தே குண்டாக தான் இருந்தீங்களா? ஸ்கூல் படிக்கும்போது ரொம்ப குண்டாக இருந்தேன். ரொம்ப குண்டாக இருந்தேன். மீசையெல்லாம் நல்ல பெரிய மீசையை வச்சுட்டு அந்த என்னென்னா ஒரு பெரிய ஆள் மாதிரி, அந்த அதாவது 2 பசங்களுக்கு கெத்து காட்டுறதுக்கா? கெத்து காட்டுறதுக்கு இல்லைங்க மேம், ஒரு 2 பசங்களுக்கு அப்பா மாதிரி என்னுடைய அப்பியரன்ஸ் அந்த மாதிரி இருந்தது. என்னுடைய அப்பியரன்ஸ் தான் அந்த மாதிரி. நான் உள்ளே வந்து இன்னும் குழந்த மனசு. அது பேசும்போது தான் தெரியும். ஆனால் வெளியில் பார்க்கும்போது தான் அப்படியே எல்லோரும் அப்படியே பயப்படுற மாதிரி இருக்கும். ஆனால் என்கிட்ட பேச ஆரம்பித்தாங்கன்னா, அட இவனை பார்த்தா பயந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே என்கிட்ட நல்லா சகஜமாக சிரித்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் என்னைய ஸ்டார்டிங்கில் முன்னாடி நல்லா பேசிட்டு பின்னாடி என்னைய வந்து இவன் வந்து என்னென்னா ரொம்ப குண்டாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அந்த சதையெல்லாம் வச்சு கிண்டல் பண்ணுறதும். யார் உங்கள் ஃப்ரெண்ட்ஸா இல்லை? என்னுடைய ஃப்ரெண்ட்ஸே. எனக்கு முன்னாடி நல்லா பேசுவாங்க, பின்னாடி இந்த மாதிரி கிண்டல் பண்ண ஆரம்பிப்பாங்க. அது எனக்கு ஒரு நாள் தெரிய வந்தது. அப்போ நான் ரியலைஸ் பண்ணிக்கல. சரி ஓகே, ஸ்கூல் படிக்கிற வயசு தானே, அப்போ என்னால் வந்து என்னென்னா அதை ரியலைஸ் பண்ணிக்க முடியல. அந்தளவுக்கு எனக்கு மெச்சூரி இல்லை. ஸோ நீங்கள் வந்து அது சீரியஸாக எடுத்துக்கலிங்க மேம். சரி, ஏதோ கிண்டல் பண்ணிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு நான் எதுவும் வந்து எடுத்துக்கல. அதுக்கப்புறம் தான் சரி ஓகே பரவாயில்ல. அதுக்கப்புறம் காலேஜுக்கு போனேங்க மேம். காலேஜில் நான் அப்படி தான் இருந்தேன். குண்டாவே தான் இருந்தேன். அதோட இன்னும் பயங்கரமாக இருந்தேன்னு வச்சுங்களேன். என்ன படிச்சது? எஸ் மேம், கோயட் மேம். கோயட்ல படிச்சு கூட அப்படியே தான் இருந்தீங்க? அப்படியே தான் இருந்தேங்க மேம். மாற்றிக்கணும்னு தோணலை. பெரிய விஷயம். ஓகே. பட் ஆனால் வந்து நான் ரொம்ப ஃபீல் பண்ணேங்க மேம். அது நான் ஏன் அப்படி இருந்தேன், என்னால் வந்து நான் இப்போ என்னோட இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் அப்போயே எனக்கு பண்ண தோணலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இப்போ நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் இப்போ ஃபீல் பண்ணுறீங்க, ஓகே. எனக்கு 2 கொஸ்டின் இருக்குது. ஒன்று வந்து சின்ன வயசுலேருந்தே குண்டாக இருந்தேன் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, எதனால் அப்படி இருந்தீங்க மேம்? பேசிக்கலி வந்து அம்மா ரொம்ப ஃபேட்டாக தாங்க மேம் இருந்தாங்க. அந்த அம்மாவுடைய ஜீன் தான் எனக்கு. நீங்கள் இன்னொன்று சொன்னீங்க கேட்டிங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. ஹாஸ்பிட்டல்லையே நான் மட்டும்தான் அதிகமாக வெயிட்டில் பிறந்த ஒரே குழந்தை. நான் மட்டும்தான் பிறக்கும்போது எவ்வளோ கேஜி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்கள். ஒரு 4 கிலோ, 5 கேஜி. எல்லோரும் நினச்சாங்க 2 குழந்தை வரும்னு சொல்லிட்டு. ஆனால் நான் ஒத்தையால் வந்தேன். நர்ஸு, டாக்டர் எல்லாருமே பார்த்து ஷாக் ஆகிட்டாங்க. இன்னும் பிறக்கும்போது இவ்வளோ கேஜியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு எங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்தாங்க மேம். அப்பாடி, ரெக்கார்ட் பிரேக் தாங்க. அதாவது சின்ன வயசுல குண்டா இருந்தேங்கிறத கேள்விப்பட்டிருக்கேன், பிறக்கிறப்பவே குண்டா பிறந்தேங்கிறத நான் இப்போ தான் கேள்விப்பட்டேன். அந்த பெருமை எனக்கு தான் சேரும். ஆமாம், சரி, ஓகே. ஸோ பிறக்கிறப்ப இருந்தே நீங்கள் வந்து ஓவர் வெயிட்டாக தான் இருந்திருக்கீங்க அப்படிங்கிறதால வளர்றப்போ அது அப்படியே கண்டினியூ ஆச்சு. அது அப்படியே கண்டினியூ ஆச்சுங்க மேம். இடையில அது ஆக்சுவலாக வந்து என்னுடைய அந்த ஜீன் இருக்கிறதுனால அதை வெயிட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அது ஆனால் அதை வந்து அதை ஒரு பொருட்டாகவே நான் நினைக்காம நான் இஷ்டத்துக்கே வந்து என்னென்னா சாப்பிட ஆரம்பித்தேன். எனக்கு பிடிச்சது மீன்ஸ் எப்படின்னா, நிறைய ஜங்க் ஃபுட்ஸ், நிறைய ஆயில் ஐட்டம்ஸ். வாரத்தில் நான் 4 நாள் சில்லி சிக்கன் இல்லாமல் நான் சாப்பிடவே மாட்டேன். என்னுடைய டின்னரை நான் வந்து என்ன பக்கத்தில் சில்லி சிக்கனோட தான் நான் என்னுடைய இதை நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். இல்லை, ஆக்சுவலி என்னென்னா, ஜோக்ஸ் அப்பார்ட், நிறைய பேர் கலர்ஸில் வர்றவங்க சொல்கிற ஃபர்ஸ்ட் ரீசனே வந்து ஓவர் வெயிட்டுக்கு ஃபுட்டு நல்லா சாப்பிடுவேன், ஜங்க் ஃபுட் இஷ்டம். இதுதான் வந்து காமனாக சொல்கிறாங்க. அதே தான் நீங்களும் சொல்லியிருக்கீங்க. ஸோ நீங்கள் சொன்னீங்க, நான் காலேஜ் போகிறப்போ நான் ஓவர் வெயிட்டாக தான் இருந்தேன், இப்போ ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. எந்த பாயிண்டில் ராஜ்குமார் உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணணும்னு தோணுச்சு மேம்? எந்த பாயிண்ட்டுக்கு மேலே அப்படின்னா, ஆக்சுவலாக நான் இதை வந்து ஷேர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாலுமே ஓகே, நான் இந்த இடத்துல ஷேர் பண்ணி தான் ஆகணும். காலேஜ் டைமில் எனக்கு ப்ரொப்போசல், அதாவது நான் எப்படிப்பட்ட லைஃப் வாழணும் அப்படின்னு நான் விருப்பப்பட்டேன்னா, நல்லா ஸ்லிம்மாக
நல்லா ஃபுட்பால் வாலிபால் விளையாண்டு நல்லா வந்து என்னென்னா நல்ல ஒரு ஆக்டிவாக அப்படியே பொண்ணுங்களை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இம்ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த சில்லுன்னு ஒரு காதல் சூர்யா சார் மாதிரி வந்து என்னென்னா அப்படி ஒரு லைஃப் வந்து நான் விருப்பப்பட்டேன். பட் ஆனால் எனக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அதுக்கு ஒரே ஒரு ரீசன் என்னவா இருக்க முடியும்னா என்னுடைய அப்பியரன்ஸ். அது ஏன்னா ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க அந்த அப்பியரன்ஸ் தான் ஃபஸ்ட்டு. ஏன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அட்ராக்ஷன் தான் மெயின். அப்போ அந்த அட்ராக்ஷனே எனக்கு வந்து நல்லா இல்லும்போது அப்புறம் எப்படி எனக்கு ஃபர்தராக வந்து அடுத்த லெவலுக்கு வந்து என்னென்ன மூவ் பண்ண முடியும்? ஓகே, ஸோ ஏதாவது ப்ரப்போஸ் நீங்கள் பண்ணி ரிஜெக்ட்லாம் ஆயிருக்கா? நான் வந்து என்ன பேசிக்கலி ரொம்ப படிக்கிற பையன்னு வச்சுங்களேன். நான் படிப்பு அதாவது பர்சன்டேஜ் தான் என்னுடைய கான்சன்ட்ரேட் இருந்தது ஒழிய மற்றது எதுவுமே கான்சன்ட்ரேட் இல்லை. ஆனால் பட் எனக்கு ஆசை இருந்தது. பட் ஆனால் என்னுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் சரி என்னுடைய அப்பியரன்ஸும் சரி எதுவுமே வந்து என்னென்னா நல்லா இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ நான் அதை ரியலைஸ் பண்ணுறேன். என்னால் அப்போ ரியலைஸ் பண்ண முடியல. அப்போ கண்ணாடியில் போய் நிற்க பார்க்கும்போது வந்து இப்படியாடா வந்து என்ன அப்படி இருந்த அது அப்படின்னு சொல்லிட்டு தோத்துக்கிட்டே இருக்கிறியாடா குமார் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி மூஞ்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா காரி துப்புணும் அப்படி மாதிரி வந்து என்னென்னா ஏன்டா அப்படியாடா இருந்த, ஏன் இந்த ஐடியா உனக்கு அப்பயே தோணலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைம் நான் என்னென்னானே திட்டிக்கிறேன், என்னென்னாலே காரி துப்பியிருக்கேன். அது இந்த ஐடியா ஏன் உனக்கு அப்போ தோணலை? சரி, இப்போ நீங்கள் சொன்னீங்க நான் வந்து சூர்யா சார் மாதிரி ஒரு லைஃப் இருக்கணும்னு நான் நினச்சேன், பட் முடியல அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்ன வந்து உங்களை வெயிட் லாஸ் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வர வச்ச ஒரு இன்சிடென்ட் தான் இருக்கும்ல, அது என்ன இன்சிடென்ட்? அது ஒரு டைம் மேம் நான் காலேஜ் முடிக்கிற வரைக்குமே நான் அப்படி தான் இருந்தேன். அதுக்கப்புறம் என்னுடைய ஹெல்த் கான்ஷியஸ்னஸ் வந்து என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக நான் இஷ்டத்துக்கு சாப்பிட இருந்தனால ஒரு டைம் வந்து நான் அவமானப்பட்டேன். ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போகும்போது என்னை ரிலேஷன் எல்லாமே என்ன இப்படி குண்டாக இருக்கிற, உனக்கெல்லாம் வந்து என்னென்னா யார் கல்யாணம் பண்ணிப்பாங்க, உனக்கெல்லாம் யார் வந்து என்னென்னா பொண்ணு தருவாங்க, நீ இப்படி குண்டு நல்லா தின்னு வந்து என்னென்னா நல்லா வந்து இன்னும் கொளுத்து போய் வந்து இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேச ஆரம்பித்தாங்க. அதை நான் வந்து என் முன்னாடியே பேச ஆரம்பித்தாங்க. அப்போ நான் அந்த பாயிண்ட்டை ஓகேங்களா அந்த பாயிண்ட்டை நான் வந்து என்னென்னா ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அப்போலேருந்து தான் என்னுடைய வெயிட் லாஸ் ஜேர்னியை வந்து என்ன ஸ்டார்ட் பண்ணுங்க மேம். சூப்பர். இப்போ தான் நம்ம மெயின் மேட்ருக்கே வந்திருக்கோம். ஸோ கல்யாணத்தில் நீங்கள் சாப்பிட்றத பார்த்து உங்களை கிண்டல் பண்ணதால் நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்தீங்க. சரி, அதுக்காக இனிஷியலாக கலர்ஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி இனிஷியலாக என்னெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தீங்க? இனிஷியலாக உங்களுக்கே தெரியும், எடுத்தோடனே அது டயட் அப்பார்ட் ஓகேங்களா மேம். ஃபஸ்ட்டு டிவியில் ஆடு உங்களுக்கு எதை எடுத்தாலும் நிறையா வந்து என்ன வெயிட் லாஸ் ஆடு தான் வந்து என்னென்னா நல்லா வந்து பார்த்திங்கன்னா ப்ரோமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பவுடர் வாங்கி சாப்பிடுங்க, 1 மந்த்லேயே 5 kgs நீங்கள் குறைப்பீங்க, இந்த டானிக் வாங்கி சாப்பிடுங்க, இந்த டீ வாங்கி சாப்பிடுங்க, அந்த 1 மந்தில் உங்களுக்கு ரிசல்ட் தெரியும்னு சொல்லிட்டு சப்ளிமெண்ட்ஸ் நிறைய காமிக்க ஆரம்பித்தாங்க. ஓ பரவாயில்லையே, இவ்வளோ ஈஸியானதா அந்த வெயிட் ரிடியூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே வாங்கி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு 3000 4000 கொடுத்து அதை வாங்கி நான் சாப்பிட்டு பார்த்தேங்க மேம். சாப்பிட்டதில் ஒரு பலன் இல்லை. பலன் இருந்திருக்கும், யார் விற்றாங்களோ அவங்களுக்கு இருந்திருக்கும் இல்லையா? அஃப்கோர்ஸ் மேம். அப்போ எனக்கு தெரியல. சரி இருந்தாலுமே மறுபடியும் இன்னொன்று தான் ட்ரை பண்ணி பார்ப்போமே, ஏன்னா ஆசை யார் விட்டது, ஏன்னா எனக்கு வெயிட் குறைக்கணும்னு ஆசை வந்துருச்சு. சரி ஓகே இந்த மாதிரி வாங்கி ட்ரை பண்ணி பார்ப்போமே, அதாவது நோகாமல் நோன்பு கும்பிட்றது இதுதாங்க மேம் ஷார்ட்கட். சரி, நீங்கள் வந்து சப்ளிமெண்ட்ஸ் அதை பார்த்து இதை பார்த்து ஏதோ நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு எதுவுமே ஹெல்ப் பண்ணலை. எந்த மொமெண்ட்டில் கலர்ஸ்க்கு வரணும்னு தோணுச்சு? ஒரு டைம் இந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் தொடர்ந்து கண்டினியூவாக நான் எடுக்க ஆரம்பித்தேன். ஆனால் எந்தவித ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸும் இல்லாமல் சப்ளிமெண்ட்ஸ் மட்டுமே எடுக்க ஆரம்பித்தேன். அதில் எந்தவித வெயிட்டும் அந்த என்ன ரெடியூஸ் ஆகலை. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஃபுட்டு ஓகேங்களா, என்னுடைய ஃபுட்டு லைஃப் ஸ்டைலும் வந்து என்னென்னா எதுவுமே சேஞ்ச் ஆகலை. அதுக்கப்புறம் தான் டிவியில் கலர்ஸ் ஆடை வந்து காமிச்சாங்க மேம். அதில் மெடிசன் இல்லாமல், சர்ஜரி இல்லாமல், எந்தவித சைடு எஃபெக்டும் இல்லாமல் ஸ்வெட் மூலியமாகவும் யூரின் மோஷன் மூலியமாகவும் உங்களுடைய வெயிட்டை ரெடியூஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க மேம். அப்போ எனக்குள்ள கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. சரி ஓகே சப்ளிமெண்ட்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆனால் ஆரம்பத்தில் நான் வரும்போது நம்பிக்கை இல்லாமல் தான் வந்தேங்க மேம். அது சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி ஓகே நம்ம அப்படியே அந்த மாதிரி லெவலில் நம்ம ட்ரை பண்ணி பார்த்தாச்சு. இப்போ அடுத்த லெவலுக்கு இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம், எப்படி தான் ரிசல்ட் கிடைக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம் தான் நான் ட்ரை பண்ண வந்தேன். அதுக்கப்புறம் உள்ளே போனதுக்கப்புறம் கூட எனக்கு நம்பிக்கை இல்லை. அதுக்கப்புறம் கவுன்சிலிங் கொடுத்தாங்க மேம். ஓகே, கன்சல்டேஷனில் வந்து கன்சல்டேஷன் எடுத்துக்கிறப்ப நீங்கள் என்ன வெயிட் இருந்தீங்க?
98 கேஜி. 98. ஆல்மோஸ்ட் இன்னொரு 2 கேஜி இருந்துச்சுன்னா செஞ்சுரி அடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இல்லை அது கலர்ஸ் வந்ததால் அது ஆனால் அது எனக்கு வரல இல்லையா, கலர்ஸால் அது மிஸ் ஆகிடுச்சு. ஆமாங்க மேம், கரெக்ட். சரி, 98 கேஜிஸில் நீங்கள் வந்து கலர் ஸ்கூலில் வந்து கன்சல்டேஷன் எடுத்துக்கிட்டீங்க. கன்சல்டேஷனில் என்ன சொன்னாங்க? அதாவது லைக் குறைச்சிட முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு கொடுத்தாங்களா, இல்லை எப்படி வந்து நீங்கள் என்ன வெயிட் இருக்கீங்க, எவ்வளோ குறையணும் அப்படிங்கிறத உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொன்னாங்களா அவங்க? ஃபஸ்ட்டுங்க மேம், டாக்டர் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் கொடுத்தாங்க மேம். டயட்னா நீங்கள் காலையில் வெறும் பச்சை தண்ணி மட்டும் தான் குடிக்கணும், வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் சாப்பிட்ணும், மத்தியானம் நீங்கள் சப்பாத்தி மட்டும் தான் எடுக்கணும். அப்படி மாதிரி டயட்டை எங்களுக்கு கொடுக்கல. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச உணவை சாப்பிடுங்க, ஆனால் அளவாக சாப்பிடுங்க, கரெக்டான டைமுக்கு சாப்பிடுங்க, நல்ல ஒரு குட் ஸ்லீப் இருக்கணும், உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது. அதை அந்த ஃபுட்டோடைய லிமிட்டு இவ்வளோ தான் சொன்னாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மேம், இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம என்ன சாப்பிடுவோம்? இட்லி தோசை அந்த மாதிரி சாப்பிடுவோம். இப்போ இட்லினா எத்தனை இட்லி சாப்பிடுவோம்? ஆளுக்கு மாறும். மேபி நல்லா சாப்பிட்றவங்க ஒரு 10-12 கூட சாப்பிடுவாங்க. 10-12 நீங்கள் சாப்பிடுங்க, இட்லி சாப்பிடுங்க, ஆனால் ஒரு 3 இட்லி. ஆனால் ஒவ்வொரு ஃபுட்டோட ப்ரோட்டீன், ஃபைபர் ஃபுட்டை எடுத்துக்கங்க. ப்ரோட்டீன் இருக்கணும், உங்களுடைய ஃபுட்டில் ப்ரோட்டீன் இருக்கணும். ஏன்னா ப்ரோட்டீன் தான் உங்களுடைய வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ரோட்டீன் இருக்கணும். ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கங்க, உங்களுடைய ஃபுட்டோட சேர்த்து ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கங்க, ப்ரோட்டீன் எடுத்துங்க, நிறைய ஃபைபர் ஃபுட்டு இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் நினச்சது பிடிச்சதும் சாப்பிட்லாம், வெயிட்டு நீங்கள் வந்து ரெடியூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எனக்கு டயட் தான் கொடுத்தாங்க. அந்த டயட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா என்னுடைய ஃபுட் ஸ்டைலை ரொம்ப அஃபெக்ட் ஆகாமல் எனக்கு பிடிச்சதும் சாப்பிட்ற மாதிரி இருந்தது, ப்ளஸ் என்னுடைய வெயிட் லாஸுக்கும் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அந்த மாதிரி டயட் தான் எனக்கு கொடுத்தாங்க மேம். ரொம்ப ஹெவியான டயட்லாம் எதுவுமே இல்லைங்க மேம். அது மார்னிங் நீங்கள் இட்லி சாப்பிட்றீங்களா, இட்லி சாப்பிட்டுக்குங்க. மதியானம் ரைஸ் எடுத்துக்கிறீங்களா, ரைஸ் எடுத்துக்கங்க. எல்லோரும் சொல்லுவாங்க, ஐயோ ரைஸ் சாப்பிட்டா வந்து என்னென்னா உடம்பு போட்டுரும், எங்கள் வீட்டில் வந்து என்னென்னா அரிசியே வாங்குறது இல்லை, எல்லாம் கோதுமை கம்பு ராகி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து என்னென்னா ரைஸ் எடுத்துக்கங்க, ஆனால் அளவாக எடுத்துக்கங்க. ஒரு கப் ஆஃப் ரைஸ், நிறைய வெஜிடபிள்ஸோடு எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்றீங்களா, சாப்பிடுங்க, யார் உங்களை தடுத்தா? ஆனால் ஸ்நாக்ஸ்னால் எந்த மாதிரி ஸ்நாக்ஸ்? ஸ்ப்ரவுட்ஸ் சாப்பிடுங்க, பீனட் சாப்பிடுங்க, கிரவுண்ட்நட், அதுவும் ஸ்டீம்டு கிரவுண்ட்நட் சாப்பிடுங்க. இந்த மாதிரி ஹெல்த்தியான டயட் தான் எங்களுக்கு கொடுத்தாங்க. எங்களுக்கு பிடிச்சதும் அந்த என்னென்னா சாப்பிட முடிஞ்சது, ப்ளஸ் ஒரு ஹெல்த்தியான டயட் எங்களுக்கு கிடச்சிது, வெயிட்டும் ரெடியூஸ் ஆன. ஸோ கலர்ஸோட டயட்டீஷியன் அண்ட் நியூட்ரிஷனிஸ்ட் உங்களுக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணியிருக்காங்கிறது தெரியுது. ஸோ கன்சல்டேஷன் முடிஞ்சு நீங்கள் ஃபஸ்ட்டு செஷன் எடுத்தப்போ என்ன வெயிட் குறைஞ்சிங்கன்னு ஞாபகம் இருக்கா ராஜ்குமார்? ஃபஸ்ட்டு இனிஷியலாங்க மேம், மீன்ஸ் உள்ளே என்ட்ரு ஆகும்போது எவ்வளோ வெயிட் இருந்தால் அதுக்கப்புறம் எவ்வளோ ஒரு செஷன் எடுத்திருப்பீங்க இல்லையா, ஃபஸ்ட்டு செஷன் எடுத்தப்போ என்ன வெயிட் லாஸ் ஆச்சுன்னு ஒரு ஞாபகம் இருக்கு? 1.5 kg மேம். ஒரு கிலோ? எஸ் மேம். ஃபர்ஸ்ட் செஷனில்? எஸ் மேம். ஓ மை காட். சார் அது பார்க்குறப்ப என்ன ஃபீல் பண்ணீங்க? 1.5 kg. பட் ஆனால் அந்த மொமெண்ட்டு எனக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு மொமெண்ட்டாக, ஹாப்பியஸ்ட் மொமெண்ட்டாக இருந்ததுங்க மேம். 1.5 kg நானாக குறைச்சேன். வந்து கண்ணாடியில் அடிக்கடி வந்து பார்ப்பேன், ஐயோ வந்து என்னென்னா கொஞ்சம் குறைஞ்சிருக்குதே, வெயிட் செக் பண்ணுவேன். ஆமாம் உண்மையுமே 1.5 kg குறைஞ்சிருக்கேன். வீட்டில் போய் செக் பண்ணி பார்ப்பேன். அது இந்த மாதிரி நான் அடிக்கடி செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பேன். அப்போ எனக்குள்ள ஒரு பூஸ்டப், எனக்குள்ள ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், என்னாலே வெயிட் குறைக்க முடியும். ஏன்னா என்னுடைய ஜீனில் இருந்திருக்கு. யாராலையுமே எல்லாருமே சொன்னாங்க, உன்னாலாம் வெயிட் குறைக்க முடியாதுடா, அதுக்கு நாட் பாசிபிள் அப்படின்னு சொன்னாங்க மேம். ஆனால் நான் அதை பாசிபிள் சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ப்ரூவ் பண்ணேன். ஸோ அந்த கலர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணி கன்சல்டேஷன் எடுத்து ஃபர்ஸ்ட் செஷனில் 1.5 kg குறைஞ்சதுங்கிறது வந்து பெரிய விஷயம் தான். ஏன்னா சரி, எந்த ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்குமே எடுத்து வைக்கிற முதல் ஸ்டெப்பு தான் பேஸ். அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கரெக்டாக எடுத்து வச்சிட்டோன்னா அப்புறம் டக்குன்னு நம்ம அந்த அச்சீவ்மெண்ட்டை நோக்கி நம்ம போகலாம். ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நீங்கள் வந்து ஒரு 1.5 kg கலர்ஸில் நீங்கள் குறைஞ்சிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் திரும்பி பார்த்துருக்க மாட்டீங்க கண்டிப்பாக, செகண்ட் தாட்டே இருந்திருக்காது இல்லையா, கலர்ஸ் தான் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகிருப்பீங்க இல்லை. ஸோ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இப்போது டோட்டலாக எவ்வளோ குறைஞ்சிருக்கீங்க? 27 kgs மேம். ஸோ 98 27 kgs குறைஞ்சிருக்கீங்க. இன்னும் குறைய வேண்டியது இருக்கா மேம்? இது அண்டர் வெயிட்டுங்க மேம். எல்லாரும் சொல்லணும்னு நினச்சேன். இதுக்கப்புறம் குறைக்காதீங்க. கலர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இந்த 2 கிலோ 5 கிலோ பார்டர் வெயிட்லலாம் வந்தாங்கன்னா ஒரு பிஸ்னஸாக வாங்க குறைக்கலாம்னு சொல்லவே மாட்டாங்க. ஐயோ இதெல்லாம் குறைக்கக்கூடாதுங்க, கிளம்புங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு கலர்ஸில் ஒரு வார்னிங் கொடுத்துருப்பாங்களே, இதுக்கு மேலே குறைக்காதீங்க. ஆமாங்க மேம், எல்லாரும் திட்டினாங்க, போதுங்க இதுக்கு மேலேயே நீங்கள் குறைக்கணும்,
உங்கள் பிஎம்ஐ வந்து ஹெல்த்தி பிஎம்ஐயாக இருக்குது, அந்த ஹெல்த்தியான வெயிட்டில் இருக்கீங்க, இதுக்கு மேலே நீங்கள் குறைக்கணுமா? எல்லோரும் பயப்படுறாங்க. ஐயோ இதுக்கு மேலே ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாமா இவருக்கு? அங்கே என்ன இருக்குது? எல்லோரும் என்னை கிண்டல் பண்ணுவாங்க. ஸ்டார்டிங்கில் வரும்போது சதை அப்படியே தொங்கி போய் எல்லாம் சாகினஸாக அப்படி ஃபேட் வந்து என்னென்னா அங்கங்கே அப்படி வீங்கி இருக்கும் மேம், பல்ஜாக இருக்கும். இப்போ என்ன எலும்பு தான் தெரியுது. இதுக்கு மேலே குறைக்கணும்னா என்ன வந்து குறைக்கிறீங்க? என்ன ஆசைப்படுறீங்க? ஃபிட்டாக இருக்குங்க மேம், ஃபிட்டாக இருக்கேன் நான். நல்லா இருக்கீங்க பார்க்கறதுக்கு. உங்களோட பிஃபோர் ராஜ்குமாரோ ஆஃப்டர் ராஜ்குமார் பார்க்குறப்பல இவரா இது அப்படிங்கிற அளவுக்கு இதாக இருக்கீங்க. சரி, ஓகே. இப்போ வந்து கலர்ஸில் ஜாயின் பண்ணது, வெயிட் ரெடியூஸ் பண்ணதெல்லாம் நம்ம பேசிட்டோம். பட் நான் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஓவர் வெயிட்டாக இருந்தப்போ 98 kgs இருந்தப்போ ராஜ்குமார் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணிங்க? லைக் ஹெல்த் இஷ்யூஸ் எதாவது இருந்ததா? இது வந்து ஒரு எமோஷ்னலான ஒரு ட்ராவல் ஆக்சுவலி வெயிட் லாஸ் அப்படிங்கிறது. ஏன்னா வெயிட்டுங்கிறது ஹெல்த்தை மட்டுமே எஃபெக்ட் பண்ணுற விஷயம் கிடையாது. எஸ் மேம். கண்டிப்பாக அது வந்து மற்றவங்க பேசுகிறது இங்கே போகும், அது இங்கே அப்படியே ஸ்டோர் ஆகிக்கும். அது ஒரு எமோஷ்னல் ட்ராமான்னே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணிங்க நீங்கள்? மேம் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து கரெக்ட் மேம், 100% கரெக்டு. அந்த ஹெல்த்து சம்மந்தப்பட்டது மட்டும் இல்லாமல் எமோஷ்னலாக நான் அஃபெக்ட் ஆனேன். ஸ்டார்டிங்கில் நான் 98 kgs இருக்கும்போது காலேஜ்லேயும் சரி, பசங்கள்லாம் வந்து எப்படி கிண்டல் பண்ணுவாங்கன்னா, எந்த மாதிரி கிண்டல் பண்ணுவாங்கன்னா, நான் கொஞ்சம் லேட்டாக தான் வருவேங்க மேம். பஸ்ஸில் என்னென்னா கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்கும், அதனால் காலேஜ் படிக்கும்போது கொஞ்சம் லேட்டாக தான் வருவேன். அப்போ நான் உள்ளே என்ட்ரு ஆகும்போதே அவங்க பசங்க எல்லாமே வந்து ரெடியாக வந்து காத்துக்கிட்டு இருப்பாங்க, வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. எப்படின்னா, டே என்னடா 2 பசங்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வந்துட்டியா? ஒய்ஃபை வந்து வேலைக்கு அனுப்பிட்டு வந்துட்டியா? ஏன் இவ்வளோ லேட்டாக வர? தாளாட்டிட்டு வா குழந்தைய, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசுவாங்க. நான் அப்போல்லாம் அதெல்லாம் கண்டுக்கலிங்க மேம். அதுக்கப்புறம் பொண்ணுங்களே பேச ஆரம்பித்தாங்க. எனக்கு ரொம்ப இன்சல்ட்டாக போயிடுச்சு. ஓகே. ஸோ எமோஷ்னலி இது ஹெல்த் வைஸாக ஏதாவது உங்களுக்கு ட்ராபேக்ஸ் இருந்ததா? ஹெல்த் வைஸாங்க மேம் நிறைய இருந்தது. ஹெல்த் வைஸ் மீன்ஸ் என்னென்னா, என்னால் எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸும் செய்ய முடியல. ரொம்ப தூரம் நடக்க முடியாது, வந்து ஓட முடியாது. அதுக்கப்புறம் என்ன பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஸ்லீப்பிங் சிக்னஸ். எனக்கு ஸ்லீப்பிங் சிக்னஸ் நோய் வந்துருச்சோ அப்படின்னு எனக்கே வந்துன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அப்போ என்ன பார்த்தாலும் தூங்கிட்டே இருக்கிறது, சோம்பேறியாக இருக்கிறது, அப்புறம் ஈவினிங் தூங்குறது, நைட்டு வந்து என்னென்னா அதாவது நைட்டும் தூங்கிட்டே இருக்கிறது, லேட்டாக தூங்குறது, இந்த மாதிரி ரொம்ப சோம்பேறியாக ரொம்ப லேசினஸாக இருந்தது. ஒரு அன்ஹெல்த்தி ப்ராக்டிஸாக இருந்திருக்கு. ஆமாங்க மேம், லேசினஸாக இருந்தது. அதாவது என்னால் எந்த ஒரு இதுவுமே ஆக்டிவாக என்னால் செய்ய முடியல. ஒரு எனர்ஜெட்டிக்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை, ரொம்ப சோம்பலாக மட்டும்தான் இருந்தது. என்னுடைய மார்னிங் ருட்டீனே என்னோடய லேசினஸோடு தான் ஸ்டார்ட் ஆகுது. அதை வந்து என்னால் அப்போ ஃபீல் பண்ண முடியல. காரணம், எனக்கு ஒரே எய்ம், இன்றைக்கி என்ன சாப்பிட்லாம், இன்றைக்கி என்ன விதமாக சாப்பிட்லாம், இன்றைக்கி என்ன சாப்பாட்டுக்கு வந்து என்ன சிப்ஸு கடிச்சிக்கலாம், என்ன முறுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்லாம், இன்றைக்கி நைட்டு வந்து சில்லி சிக்கன் வந்து எந்த கடையில் வாங்கலாம் நல்லாயிருக்கும். நல்லா ஆரண்டி பண்ணியிருக்கீங்க இந்த விஷயத்தில், இல்லை சாப்பாட்டு விஷயத்தில். ஸோ இப்போ கலர்ஸில் போய் ஆல்மோஸ்ட் 27 kgs குறைஞ்சதுக்கு அப்புறமா இப்போ ராஜ்குமாரோட லைஃப் எப்படி இருக்குது? இப்போ லைஃப்னு சொல்கிறதோட அது என்னுடைய ஹெவன் அப்படின்னு சொல்லலாங்க மேம். இப்போ என்ன மாதிரியான காம்ப்ளிமெண்ட்ஸ் வருது? காம்ப்ளிமெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட்ஸே வந்து என்னென்னா ப்ரொப்போசல் தான். ஓ வாவ், ஒரு 5 பொண்ணுங்க ப்ரொப்போஸ் பண்ணி அட்ரஸ் அக்க அப்புறம். பட் அதில் எது செலக்ட் பண்ணுறது தான் எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குங்க மேம். ஸோ வெயிட்டிங்கில் வச்சுருக்கீங்க? எல்லாம் வெயிட்டிங்கில் வச்சுருக்கேங்க மேம். ஓகே. ஆல்மோஸ்ட்டு ஓகே. அந்த ஆல்மோஸ்ட் வந்து என்னென்னா டின்னரும் வந்து என்னென்னா போயிட்டு வந்திருக்கேன், நிறைய கிஃப்ட்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து கலர்ஸால் உங்கள் லைஃப்பில் வந்த மாற்றங்கள் இல்லையா? எஸ் மேம். ஆனால் ஒரு மொமெண்ட் நான் சொல்லிக்கிற ரொம்ப ஆசைப்பட்றேங்க மேம். பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது அந்த மொமெண்ட் மட்டும் என்னால் இப்போ வரைக்குமே என்னால் மறக்க முடியாது. இப்போ ரீசெண்டாக தான் ஒரு 3 months 2 months 3 months இருக்குங்க மேம். அப்போ அந்த மொமெண்ட்டை வந்து என்னென்னா உண்மையுமே நான் ரொம்ப ஹாப்பியாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணேன். பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது அப்போ ஒரு பொண்ணு வந்து என்னென்னா அவங்க ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு இருந்திருக்காங்க போல் இருக்கு. இடம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து காலேஜ் பொண்ணு தாங்க மேம், என் பக்கத்தில் வந்து உட்காந்தாங்க. என் பக்கத்தில் வந்து உட்காந்து ஜோவியலாக பேச ஆரம்பித்தாங்க. அப்போ கேட்ட முதல் வார்த்தை, நீங்கள் எந்த காலேஜ் படிக்கிறீங்க அப்படி அப்படி. ஓகே மேம். ரிவர்ஸ் ஆன உடனே வயசு ரிவர்ஸ் ஆயிடுச்சு. எந்த காலேஜ் படிக்கிறீங்க அப்படி சொன்னோன்னே அப்படியே மனசில் ஒரு 1000 பட்டாம்பூச்சி. 2 பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு வந்தாச்சா அப்படின்னு கேட்டது போய் எந்த காலேஜில் படிக்கிறீங்கன்னு கேட்குற அளவுக்கு கலர்ஸ் உங்களை கொண்டு வந்து விட்டுருக்கு. உடனே நான் என்ன சொல்லியிருப்பேன் தெரியுமாங்க மேம், இப்போ தான் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கிறேன்
போட்டாச்சு அங்கே ஒரு பாம் இல்லை. ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கிறேன். ஓகே, என்ன டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கீங்க, என்ன டிபார்ட்மெண்ட் படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னேன். ஓகே, அது எந்த காலேஜ் எல்லாமே கேட்டாங்க. சரி ஓகே, மறுபடியும் பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க மேம். சில பொண்ணுங்களாம் வந்து நான் உங்களை தூரத்துலேருந்து சைட் அடிச்சிருக்கிறேன். பாரா ரைட்டு. சைட் அடிச்சிருக்கேன் எங்கிட்டயே சொல்கிறாங்க மேம். ஹாப்பியாக இருக்கு, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பட் ஆனால் இது மட்டுமே கிடையாதுங்க மேம். லைஃப்னு எடுத்துக்கிட்டோம்னா இது மட்டும் கிடையாது. இல்லை, ஹெல்த்தியாக நான் என்னென்ன இம்பேக்ட் இது வெயிட் ஆஃப்டர் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ்க்கு அப்புறம் நான் ஹெல்த்தியாக என்னென்ன இம்பேக்ட் நான் சந்திச்சிருக்கேன்னா, என்னால் ஓடுறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க மேம். ஆனால் அப்போ என்னால் முடியல. பட் ஆனால் இப்போ ரன்னிங் காம்படிஷன் வச்சேன்னா அத்லெட்டு அந்த மேரத்தானில் நான் நிச்சயமாக ஜெயிச்சிருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அந்தளவுக்கு என்னுடைய ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குங்க மேம். நான் ரொம்ப தூரம் ஓடினா எனக்கு வந்து மூச்சு வாங்காது. இதை நானே ஃபீல் பண்ணியிருக்கேங்க மேம். அந்தளவுக்கு என்னால் ஸ்பீடாக ஓட முடியுது இந்த உடம்பு வச்சுட்டு. ஸோ அந்தளவுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனாக கலர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உண்மையான மேம், அதுக்கு முக்கியமாக கிரெடிட்டு கலர்ஸ் தான் ஃபர்ஸ்ட். வாட் அபவுட் யுவர் ட்ரெஸ்ஸிங்ஸ்? என்ன அப்போ இருந்தீங்க? ஸ்டார்டிங்கில் XXL, XXL இந்த மாதிரி தான் இருந்தது. அது கூட வந்து என்னென்னா அங்கங்கே கொஞ்சம் அப்படியே வந்து என்னென்னா டைட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பேண்ட் போடும்போது அதே மாதிரி தாங்க மேம். ஆனால் இப்போ எவ்வளோ சைஸ் இருக்குங்க மேம், நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸ்மால் ஆர் மீடியம்? மேக்ஸிமம் மீடியம் தான் நான் போடுறது. ஸோ XXL to மீடியம் வரைக்கும் வந்திருக்கீங்க. மீடியம்ன்றனா என்னுடைய பிடிச்ச கலர்ஸ் வந்து என்னென்னா இந்த கலர்ஸ்னால தான் அந்த கலர்ஸை என்னால் சூஸ் பண்ண முடிஞ்சது. ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடிய அந்த கலர்ஸ் நோட் பண்ணிக்கங்க மறுபடியும் சொல்லுங்கள். இந்த கலர்ஸ்னால தான் ட்ரெஸ்ஸில் இருக்க கலர்ஸ் என்னால் ஹாப்பியாக வந்து ஃப்ரீடமாக என்னால் சூஸ் பண்ண முடிஞ்சது. சூப்பர். அதாவது KOLORS தான் உங்கள் ட்ரெஸ்ஸில் COLORS சூஸ் பண்ண வச்சிருக்கு. செம மேட்டர் இது ஆக்சுவலாக. நிஜமாவே நீங்கள் சொன்னதில் எனக்கு இது ரொம்ப அட்ராக்ட் பண்ண விஷயம். ஏன்னா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் நாட் அன் ஈஸி திங். கண்டிப்பாக யாராக இருந்தாலுமே வெயிட் கெயின் ஆகிறது தான் ரொம்ப ஈஸி. ரெடியூஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அந்த கஷ்டமான விஷயத்துக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக இருந்து ஒரு பாசிட்டிவான ஒரு சேஞ்ச் கலர்ஸ் கொடுத்துருக்கு அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு இட்ஸ் லைக் வின்னிங் 100 அவார்ட்ஸ். அது ஒரு கஸ்டமர்ஸ்க்குமே அந்த ஒரு கேர் எப்பயுமே வந்து கலர்ஸில் எடுத்துப்பாங்க. நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருக்கலாம். அது லெட் இட் பி எ செலிப்ரிட்டி அது ஒரு சாதாரணமான ஒரு யாராக இருந்தாலும் சரி, வேலைக்கு போகிறவங்க, காலேஜ் போகிறவங்கன்னு யாராக இருந்தாலுமே அந்த கேர் வந்து ஒரே லெவலில் இருக்கும் கலர்ஸில். அது நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. அண்ட் இப்போ நீங்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட் வந்து கண்டிப்பாக எங்கள் எம்டியெல்லாம் பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவார். ஸோ கலர்ஸ் உங்கள் லைஃப்பில் இவ்வளோ அழகான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கலர்ஃபுல்லாக மாற்றிருக்குங்க மேம். அதான் கலர்ஸ் வந்து கலர்ஃபுல்லாக மாற்றிருக்கேன் லைஃப். பொண்ணுங்க சைட் அடிக்கிறாங்க, பொண்ணுங்க ப்ரப்போஸ் பண்ணுறாங்க, 5 பொண்ணுங்களை வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து கேட்குறப்ப நிஜமாவே ஈவன் ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. ஸோ ஜென்ரலாக பேசினா வந்து ஒரு நாள் ஃபுல்லாக பேசலாம் இந்த ஜேர்னியை பற்றி. பட் ஜென்ரலாக ஒபீஸாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க ராஜ்குமார்? மேம், ஃபஸ்ட்டு ஒபீஸாக இருக்கிறவங்க அவங்க ஏன்னா நிறைய பேர் ஒபிசிட்டியாக இருக்கிறவங்க உடம்பு குறைக்கணும்னு விருப்பப்பட மாட்டாங்க. சரி ஓகே இருந்துட்டு போகுது, அது பாட்டு உடம்பு தானே இருந்துட்டு போகுதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இப்போ இருக்க காலகட்டத்திலைங்க மேம் ஒபீஸாக இருக்கிறவங்க பேசிக்கே ஹார்ட் அட்டாக் வரும். ஹார்ட் அட்டாக் நிறையா வந்து சர்வேயில் எடுத்து பார்த்துருக்காங்க. ஒபிசிட்டி வந்து என்னென்னா ஹார்ட் அட்டாக் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு ரீசனாக இருக்குது, ஃபஸ்ட்டு காசஸாக இருக்குது ஹார்ட் அட்டாக். அதுக்கப்புறம் ப்ளட் ப்ரெஷர், பிபி, நிறைய இஷ்யூஸ், ஹெல்த் இஷ்யூஸ் வந்து வருதுங்க. சடனாக குண்டாக இருக்கிறவங்க ஃபஸ்ட் அட்டாக்லேயே அப்படியே பிடிச்சிட்டு வந்து என்னென்னா இறந்தவங்களாம் இருக்காங்க. இது எங்கிட்ட சர்வே இருக்குங்க. அது அப்போ இப்போ இருக்க காலகட்டத்தில் நம்மளுடைய ஃபுட்டு, லைஃப் ஸ்டைல் ஆஃப் ஃபுட்டு வந்து என்னென்னா நம்ம இதுதான் சாப்பிட்டாகணும் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்குது. அது பட் ஆனால் அதை நம்ம எதையுமே வந்து என்ன தவிர்க்க முடியாது. நம்ம அந்த சாப்பிட்ற விஷயத்தில் கொஞ்சம் ஹெல்த்தியாக நம்ம சாப்பிடணும், கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும், சாப்பிடணும், நல்லதும் சாப்பிடணும். ஏன்னா சாப்பிட்ற விஷயத்தில் நான் நீங்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். நீங்கள் சாப்பிடுங்க. ஏன்னா மனுஷன் இந்த வாழ்க்கையே எதுக்காக? எல்லாம் இந்த வந்து பார்த்திங்கன்னா வயிற்றுக்காக தான். நம்ம ஃபஸ்ட்டு மனுஷன் வந்து படைக்கிறதே வந்து என்ன, நீ ஃபஸ்ட்டு நல்லா உன்னோடைய லைஃப்பை என்ஜாய் பண்ணிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா ஆரோக்கியமாக இரு. அதுக்காக தான் இந்த மனிதர்கள் வந்து பார்த்திங்கன்னா படைச்சதே அதுக்காக தான்.
பட் ஆனால் சாப்பிடக்கூடாது. நிறைய பேர் தண்ணி மட்டுமே குடிப்பாங்க. ஐயோ எனக்கு வெயிட் இப்படி இருக்குது, நான் வெயிட் லாஸ் ஜேர்னியே வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஓகே, ஃப்ரெண்ட்ஸுகளை எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க, நான் ஒரு 1 வீக்கு வெறும் தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு வாழ போகிறேன். அவ்வளோ டிராஸ்டிக்கான டயட் பண்ணால் அது அப்படியே அதுக்கு பேர் ஏதோ சொல்லுவாங்க, அது எனக்கு அந்த பேர் தெரியல. வாட்டர் மட்டுமே வந்து குடிச்சிட்டு வந்து நான் ஃபாஸ்டிங் இருக்க போகிறேன். நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு கட் பண்ண போகிறேன், மத்தியானம் மட்டும்தான் எடுக்க போகிறேன். இதெல்லாமே என்னென்னா புவர் டயட். இப்படியெல்லாம் பண்ணிங்கன்னா நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண மாட்டீங்க, எனர்ஜி தான் லாஸ் பண்ணுவீங்க. வெயிட் லாஸ் பண்ண மாட்டாங்க, எனர்ஜி லாஸ் ஆகும், அப்புறம் ஹெல்த்தும் லாஸ் ஆகும், எல்லாமே லாஸ் ஆகும், லைஃபே லாஸ் ஆகும் நம்ம. ஓகே, நான் வந்து ஒரு விஷயம் கேட்கணும்னு நினச்சேன். நீங்கள் சொன்னீங்க நான் பிறக்கிறப்பே வந்து 5 கிலோ இருந்தேன், ஸோ அம்மா வந்து குண்டாக இருப்பாங்க, ஸோ நானும் வந்து சின்ன வயசுலேருந்தே குண்டாக தான் இருந்தேன் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ வந்து நீங்கள் இழைச்சிட்டிங்க, ஓகே, அம்மா எப்படி இருக்காங்க? இப்போ அம்மா இல்லைங்க மேம். ஓம் சாரி. ஓகே, அந்த 2 இயர்ஸ் ஆச்சு. ஆனால் அம்மா குண்டாக தான் வந்து இருந்தாங்க, அதுக்கப்புறம் இழைச்சாங்க அது. பட் ஆனால் இது வந்து என்னென்னா ஜென்ரேஷன், இது ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஹெரிடிட்டரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது. இன்னொன்று என்னென்னா ராஜ்குமார், ஜென்ரலாக வந்து எல்லாருக்குமே என்ன ஒரு தாட் இருக்குது அப்படின்னா, நீங்கள் சொன்னீங்க இல்லையா அந்த ஹெரிடிட்டரி அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த மாதிரி இருந்தால் வெயிட் லாஸ் பண்ண முடியாது, தைராய்டு இருந்தால் வெயிட் லாஸ் பண்ண முடியாது, இந்த சிசேரியனால் வெயிட் போட்டவங்க வெயிட் லாஸ் பண்ண முடியாது அப்படின்னா ஒரு மித் இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக இருக்கீங்க. ஹெரிடிட்டரியாக இருந்தாலும் அம்மா குண்டா இருக்காங்க, தாத்தா குண்டா இருக்காங்க, பாட்டி குண்டா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பாரம்பரியம் இருந்தாலும் வெயிட் லாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளாக இருந்திருக்கீங்க. ஸோ நீங்கள் சப்போஸ் வந்து கலர்ஸ் இல்லைன்னா ராஜ்குமாரோட லைஃப் எப்படி இருந்திருக்கும்? கலர்ஸ் இல்லைன்னா என்னோடய லைஃப் ரொம்ப பிளாக்காக தான் இருந்திருக்கும், கலர்ஸாக இருந்திருக்காது. நீங்கள் சினிமாக்கு வசனம் எழுத போகலாம், அந்த மாதிரி நல்லா பஞ்சாக சொல்லிட்டு இருக்கீங்க கலர்ஸை பற்றி. ஓகே, ஸோ நீங்கள் இந்த ஒரு இன்டர்வியூ மூலமாக நீங்கள் கலர்ஸ்க்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? கலர்ஸ்க்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க வியூவர்ஸ்க்கு அப்புறம்? முதல்ல கலர்ஸ்க்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? மேம், கலர்ஸுக்கு சொல்லணும் அப்படின்னா, என்னுடைய லைஃப்பை இந்த மாதிரி சேஞ்ச் பண்ண கலர்ஸ் இன்னும் நிறைய பேர்த்தோடைய லைஃப்பை வந்து சேஞ்ச் பண்ணும், அதுக்கு எனக்கு நம்பிக்கை இருக்குது. இன்னும் எத்தனையோ பேர்த்தோடைய வாழ்க்கை, நிறைய பேருக்கு பணம் இருக்குது, நிறைய வசதி இருக்குது, ஆனால் அவங்க வந்து என்னென்னா நினச்சது சாப்பிட முடிய மாட்டேங்குது. காரணம் என்னென்னா ஒபிசிட்டினால் ஹார்ட் அட்டாக் அது இதுன்னு சொல்லிட்டு நீங்கள் டாக்டர் போனால் இதை சாப்பிடக்கூடாது அது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, நீங்கள் ஒபிசிட்டியாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் நிறைய பணம் வச்சுருக்காங்க, அது அப்போ நிறைய பணம் வச்சுருக்கவங்களால அவங்களுக்கு பிடிச்ச பொருள் சாப்பிட முடிய மாட்டேங்குது, அந்த குண்டாக இருக்காங்க. அது அப்போ கலர்ஸ் வந்து என்னென்னா ஒவ்வொருத்தருடைய லைஃப் ஸ்டைலை வந்து பார்த்திங்கன்னா லைஃப் ஸ்டைலை வந்து சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கு. அதுக்கு உண்மையாலுமே கலர்ஸ் வந்து என்னென்னா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என் வாழ்க்கையை மாற்றுறது மட்டும் இல்லாமல் எல்லாத்தோடைய வாழ்க்கையும் மாற்றுறது கலர்ஸாக மட்டும்தான் இருக்க முடியும், வேறு எதுவுமே இருக்க முடியாது. சூப்பர். ஸோ ஒபீஸாக இருக்கிறவங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சர்ச் பண்ணுறவங்களுக்கு கலர்ஸ் தான் ரைட்டான சாய்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் ஸ்ட்ராங்காக சொல்லுவீங்களா? நிச்சயமாக மேம், அஃப்கோர்ஸ். நான் அதை எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா, மெடிசன்ஸு மற்றபடி சர்ஜரி எதுவுமே இல்லை, ஒன்லி ஸ்வெட் மூலிமா, யூரின் மூலிமா, மோஷன் மூலிமா மட்டும்தான் அவங்க வெயிட் லாஸ் பண்ணுறாங்க. இட்ஸ் அ ஹெல்த்தி வெயிட் லாஸ். சரி, எத்தனை நாள் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க கலர்ஸ்? 6 months மேம். 6 months எடுத்த ட்ரீட்மெண்ட்டில் நீங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 27 kgs நீங்கள் லூஸ் பண்ணியிருக்கீங்க. ஏதாவது சின்னதாவது ஒரு சைடு எஃபெக்ட்? எந்த சைடு எஃபெக்ட் இல்லை. சைடு எஃபெக்ட்னா ஏன்னா இதுதான் நான் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுற விஷயம். ஏன்னா அது ஒரு ஜென்ரலாக சொல்லுவாங்கல்ல, ஐயோ அந்த மாதிரிலாம் போய் வெயிட் லாஸ் பண்ணால் அந்த சைடு எஃபெக்ட் வரும் இந்த சைடு எஃபெக்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது சின்னதாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்களா? சைடு எஃபெக்ட்னா சைடு குட் எஃபெக்ட் தான் இருக்குது. சைடு குட் எஃபெக்ட், வாவ் சூப்பர். பேட் எஃபெக்ட் கிடையாது, பேட் எஃபெக்ட் இல்லை. இப்போ ஆக்டிவாக இருக்கிறேன், அதான் என்னோட சைடு எஃபெக்ட்டுங்க. சூப்பர். இந்த சைடு எஃபெக்ட் எல்லாருக்கும் வேணுங்க, இந்த சைடு எஃபெக்ட் எல்லாரும் வேணும்னு தான் வந்து ஆசைப்படுறாங்க. அந்த சைடு எஃபெக்ட் கொடுக்கறதே கலர்ஸ் தான். நல்லா ஆக்டிவாக, நல்லா எனர்ஜியாக, அந்த அவங்களுடைய பாடியை ரொம்ப லைட் வெயிட்டாக வந்து ஃபீல் பண்ண வைக்கிறது, அந்த சைடு எஃபெக்ட் கொடுக்கறது கலர்ஸால் மட்டும்தான் முடியும்னு சொல்லிட்டு நானும் சஜஸ்ட் பண்ணுறேங்க மேம். ஓகே, சூப்பர். ஸோ உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னியில் வந்து கலர்ஸ் ஒரு பெரிய சப்போர்ட்டாக கண்டிப்பாக உங்கள் விரல் பிடிச்சி கூடவே வந்திருக்கு. இதுக்கப்புறமும் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கெல்லாம் சான்ஸே இல்லைன்னு நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கு. நிச்சயமாக மேம். ஏன்னா
எல்லோரும் வந்து வெயிட் ரெடியூஸ் பண்ணிடுவாங்க, ஒரு 10 kg ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. அப்பாடா நான் வெயிட் குறைச்சிட்டேன், இனிமேல் நான் நினச்சதை சாப்பிட்லாம்ப்பா அதை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஸ்டார்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆனால் மேம் உண்மையுமே நான் இதை சொல்லிக்கிறதுக்கு ரொம்ப நான் ஆசைப்பட்றேன் மேம். இப்போ நீங்கள் ஒரு 6 months இந்த டயட் எடுத்துருக்கீங்க வச்சுங்களேன், டயட் மீன்ஸ் ஹெல்த்தி டயட் எடுக்கிறீங்கன்னா அதுக்கப்புறம் 6 monthsக்கு அப்புறமும் இதை நீங்கள் கண்டினியூ பண்ணுவீங்க. உங்களையே நீங்கள் நினச்சா கூட மாற்றிக்க முடியாது. இப்போ நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் தெரியுமாங்க மேம், ஒரு காஃபி குடிக்கிறதா இருந்தாலும் சரி, டீ குடிக்கிறதா இருந்தாலும் சரி, பிளாக் காஃபி பிளாக் டீ தான் குடிக்கிறேன் வித்தவுட் சுகர். ஓகே. எந்த ஒரு ஜங்க் ஃபுட்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் எதுவுமே கிடையாது என் வாழ்க்கையில். ஒன்றும் வருத்தப்படல. அதை நான் நினச்சி சந்தோஷப்படுறேன் மேம். இத்தனை நாளாக அதை நான் எடுத்துகிட்டு இருந்திருக்கேன், இனிமேல் அதை எடுக்கலை அப்படின்னு நினைக்கும் போது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், ரொம்ப ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா அதை மறுபடியும் நினச்சா கூட அதை என்னால் தொட முடியாது. சூப்பர். ஒரு ஃபேண்டா எடுக்கிறேன், ஒரு மிராண்டா எடுக்கிறேன் அப்படின்னா அது எனக்கு கை போகாது, அது குடிக்கக்கூடாதுன்னு தான் என் மனசில் இருக்கும். ஸோ அந்த ஒரு எஜுகேஷனை வந்து கலர்ஸ், அந்த ஒரு தாட் வந்து பார்த்திங்கன்னா அந்த கலர்ஸ் கொடுத்துருக்கு. இனிமேல் நீங்கள் வந்து அதாவது வெயிட்டை வந்து மெயின்டைன் பண்ணணும் மேம். அது வெயிட்டை குறைச்சிட்றோம், அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த மாதிரி தாட்டே வராது. உண்மையாலுமே உங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு, ஃபஸ்ட்டு உங்கள் உடம்பு மேலே உங்கள் அக்கறை வைக்கணும். ஃபஸ்ட்டு நான் குறைச்சா நான் ஃபிட்டாக இருப்பேன், நல்லா இருப்பேன், ஒரு ஹீரோ மாதிரி இருப்பேன். எனக்கு எல்லாருமே சில பேர் ஹீரோன்னு கூட தான் கூப்பிட்றாங்க. நடிக்க போகிறீங்களா? அஃப்கோர்ஸ் மேம், எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா நான் அதை நிச்சயமாக அதை பயன்படுத்திப்பாங்க மேம். எனக்கு நடிக்கணும்னு ரொம்ப ஆசை. அந்த சீரியலாக இருந்தாலும் சரி, மூவியாக இருந்தாலும் சரி, வந்து என்னென்னா ரெண்டுலேயுமே அந்த அந்த சினி ஃபீல்டு, அது டிவியில் சீரியலை எனக்கு உண்மையாலுமே ஆக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருக்குங்க மேம். சூப்பருங்க, நல்ல விஷயம். நடக்கட்டும், நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி இவங்களுக்கு மீடியாவும் கை கொடுக்கட்டும் அண்ட் கலெக்டர் ஆகணும் அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒரு 98 kgs இருந்த ஒருத்தர் வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இல்லாமல், ஆக்டிவாக இல்லாமல், ஒரு எமோஷ்னல் ட்ராமாவில் இருந்த ஒரு பர்சன் இன்றைக்கி டிராஸ்டிக்காக சேஞ்ச் ஆகி பயங்கர ஃபிட்டாக பயங்கர ஸ்மார்ட்டாக வந்து கலர்ஸால் உட்காந்துருக்கீங்க, கான்ஃபிடெண்ட்டாக பேசுகிறீங்க அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து லைஃப்பில் ஆசைப்படுற மாதிரி கண்டிப்பாக சீக்கிரமாக ஒரு ஆக்டர் ஆகணும், ஒரு கலெக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கலர்ஸ் சார்பாக நாங்கள் உங்களுக்கு விஷ் பண்ணுறோம். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நிறைய பேருக்கு ஒரு அவேர்னஸை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கும். அதை நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டு தான் பெரிய விஷயம். நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க, கூச்சப்படுவாங்க, ஐயோ இது வெயிட்டு குண்டாக இருந்தேன்னு சொல்லுமா அப்படின்னு யோசிப்பாங்க. அதெல்லாம் யோசிக்காமல் நீங்கள் வந்து காலேஜில் என்ன யாரும் ப்ரப்போஸ் பண்ணலை, இப்போ எனக்கு 5 பேர் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க அப்படிங்கிற வரைக்கும் எல்லாமே ஓப்பனாக ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து வந்து இந்த வெயிட்டை அப்படியே மெயின்டைன் பண்ணி இப்படியே ஹெல்த்தியாக ஹாப்பியாக எப்பவும் இருக்குன்னு சொல்லி கலர்ஸ் அப்போ நான் உங்களுக்கு வாழ்த்துறேன். நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேங்க மேம், எல்லாத்துக்கும் நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் வெயிட் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெயிட்டு குறைக்கணும்னு முடிவு பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் கண்ணாடியில் போய் முதல்ல நின்று பாருங்கள். அது அப்போ நம்ம எந்த அளவுக்கு இருக்கோன்னு சொல்லிட்டு உங்களை நீங்கள் ரியலைஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஓகே நம்ம வெயிட்டு குறைக்க போகிறோம், இந்த நான் 1 monthல வெயிட் குறைக்கணும், அந்த 15 daysல வெயிட் குறைக்கணும்லாம் நினைக்காதீங்க. ஏன்னா இது வந்து என்னென்னா ஒரு சஸ்டைனபிள் ப்ராசஸ் இல்லைங்களா. கன்சிஸ்டன்சியாக வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். அது கலர்ஸ் ஒரு முக்கியமான சப்போர்ட்டு ப்ளஸ் நம்மளுடைய சப்போர்ட் இருக்கணும். கலர்ஸ் சொல்கிறது அதுதான். நாங்கள் எங்களுக்கான இதை நாங்கள் எல்லாமே கொடுக்குறோம், ஆனால் நீங்கள் அதை சப்போர்ட் பண்ணணும். ஆனால் நிறைய சில கிளைண்ட்டு வந்து நான் நேற்று நைட்டு நான் சிக்கன் சாப்பிட்டேன், மட்டன் சாப்பிட்டேன், இப்படி சாப்பிட்டு ட்ரீட்மெண்ட் வந்தால் அப்புறம் எப்படி வெயிட் ரெடியூஸ் ஆகும்? ஓகே, எனக்கு பிடிச்சது வந்து என்னென்னா சிக்கன் வந்து என்ன ஒரு 2 plate சாப்பிட்டேன், 3 plate சாப்பிட்டேன், மட்டன் சாப்பிட்டேன், அது சாப்பிட்டேன், இது சாப்பிட்டேன்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் உங்களுக்குள்ளார ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸு இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்குள்ளார ஃபஸ்ட்டு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வர வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் முடிவு பண்ணதுக்கப்புறம் அந்த 6 months ஜேர்னி, 6 to 7 months, நிச்சயமாக ஒரு 6 to 7 months ஆகும். 20 to 25 kg ஷுவராக வந்து என்னென்னா என்னால் சொல்ல முடியும். 20 to 25 kg 6 monthsல உங்களால் குறைக்க முடியும். அதுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸோட நீங்கள் கலர்ஸ் வந்தீங்க அப்படின்னா அந்த கான்ஃபிடென்ஸ் உங்களுக்குள்ளார வந்துச்சுனாலே வெயிட் குறைக்கிறது மட்டும் தான் உங்களுடைய கான்சன்ட்ரேட்டாக இருக்கும் ஒழிய ஃபுட்டில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டீங்க. மீன்ஸ் வந்து என்னென்னா ரொம்ப அன்ஹெல்த்தி ஜங்க் ஃபுட்ஸ் மேலே கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டீங்க, அதை அவாய்ட் பண்ணிடுவீங்க. அதனால் ஃபஸ்ட்டு உங்கள் கான்ஃபிடென்ஸோடு வாங்க. ஃபுட்டு நீங்கள் நினச்சதை சாப்பிட்லாம், டைமுக்கு சாப்பிட்ணும்.
நல்ல குட் ஸ்லீப் இருக்கணும். ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப் இல்லாமல் நல்ல ஒரு ஸ்லீப்பிங், நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு நீங்கள் இஷ்டத்துக்கு சாப்பிட்லாம். அந்த டைம் கரெக்டாக எடுத்துங்க. மார்னிங் வந்து 8 to 8:30, 8 to 8:30னா கரெக்டாக எடுத்துக்கங்க பிரேக்ஃபாஸ்ட். அதுக்கு பேர் ஏன் பிரேக்ஃபாஸ்ட்னு வந்தது அப்படின்னா ஃபாஸ்டிங் த பிரேக், அதனால தான் பிரேக்ஃபாஸ்ட். அது ஆனால் என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிடுவாங்க. அது யாரும் பண்ணாதீங்க, வெயிட் போடும். தூங்காமல் நைட்டு நீங்கள் ஃபோனை நோண்டிக்கிட்டு ஒரு 12 மணி வரைக்கும், 1 மணி வரைக்கும், 2 மணி வரைக்கும் ஃபோனை நோண்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தூங்கிட்டு காலையில் 10 மணி வரைக்கும் நீங்கள் தூங்குனீங்கன்னா வெயிட் போடும், நல்ல ஒரு ஸ்லீப் இருக்காது. அது நைட்டு 10:30 to 11 தூங்கிடுங்க. மார்னிங் 5-6 எழுந்திரிங்க. மார்னிங் நேரத்தில் எழுந்திரிங்க. எழுந்திரிச்சிட்டு ஏதோ ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ், ஒரு ரன்னிங்கோ ஒரு ஜாகிங்கோ இந்த மாதிரி போங்க. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சீக்கிரமாக வெயிட் ரிடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் கலர்ஸ் போங்க. கலர்ஸ் அவங்க வந்து என்னென்னா இதோட சீக்கிரமாக 4 to 5 மந்த்ஸ்லேயே வந்து என்னென்னா நீங்கள் நினச்ச வெயிட்டை என்னால் குறைக்க முடியாது, இது ஜீனு அப்படின்னு நினச்சவன் நானே அந்த இந்த அளவுக்கு வெயிட்டு நான் குறைச்சிருக்கேன். எனக்கே தோணும் இது ராஜ்குமார் தானா, எனக்கு சந்தேகம் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த ராஜ்குமார் போயிட்டான், அந்த ராஜ்குமார் எங்கேயோ அப்ஸ்காண்ட் ஆகிட்டான், இது புது ராஜ்குமார்னு சொல்லிட்டு நானே வந்து என்னென்னா ஒரு புது லைஃப்பை வந்து என்னென்னா நான் ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அதுக்கு கலர்ஸ் தான் காரணம். அந்த கான்ஃபிடென்ஸோட கலர்ஸ் வாங்க. உங்களுடைய அந்த கான்ஃபிடென்ஸை டபுள் மடங்காக உங்களுக்கு கலர்ஸ் வந்து திருப்பி கொடுக்கும். அதுக்கு நானே வந்து பார்த்திங்கன்னா அஷ்யூரன்ஸ் தரேன். என்னையே எடுத்துக்கங்க. என்னுடைய இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாத்தோடைய லைஃபையும் வந்து என்னென்னா மாற்றும். கண்டிப்பாக தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகாக உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட எஃபர்ட் ப்ளஸ் கலர்ஸோட சப்போர்ட் இருந்தால் கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியுங்கிறது தான் ராஜ்குமாரோட ஸ்டேட்மெண்ட். ட்ரை பண்ணுங்கள், நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணலாம். Join Colors today for a fit and happy life.